விடாமுயற்சி திரைப்படத்தோடைய மூன்றாவது நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வெளியாயிருக்கு. ஸோ 3 நாட்களில் விடாமுயற்சி திரைப்படம் 100 கோடி வசூல் செய்தது உண்மைதானா? விடாமுயற்சி திரைப்படம் அமரன் திரைப்படத்துக்கு இணையாக தான் வசூல் பண்ணியிருக்கா? விடாமுயற்சி திரைப்படம் எங்கெங்கே எவ்வளோ வசூல் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களோட ஃபேவரட் ஆக்டரை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். 6ஆம் தேதி வெளியான விடாமுயற்சி திரைப்படம் தமிழ்நாட்டை தாண்டி உலகளவில் மிகப்பெரிய எதிர்பார்ப்போட தேட்டரில் வெளியானுச்சு. இந்த திரைப்படம் மகிழ் திருமேனி இயக்கத்தில் அஜித் ஹீரோவை நடிச்சிருந்தாங்க. திர்ஷா, அர்ஜுன், ரெஜினா முக்கியமான ரோலில் நடிச்சிருந்தாங்க. அனிருத் இசையமைப்பில் லைக்கா தயாரிப்பில் வெளியான இந்த படம் 250 கோடி பொருட்செலவில் எடுக்கப்பட்டது. 6ஆம் தேதி வெளியான விடாமுயற்சி திரைப்படத்துக்கு கலைவான விமர்சனம் கொடுத்திருந்தாங்க. அஜித் கெரியர்லேயே ஒரு டிஃப்ரெண்டான ரோலை ஏற்று இந்த படத்தில் நடிச்சிருந்தார். அஜித் ரசிகர்களிடையே பாராட்ட பெற்றாலும் காமன் ஆடியன்ஸ் மத்தியில் படம் அந்தளவுக்கு கனெக்ட் ஆகலை. அதனால் முதல் நாளை காட்டிலும் 2வது நாளில் படத்தடி வசூல் ஒரு சில ஏரியாவில் 50லேருந்து 60% கம்மியானுச்சு. ஸோ 3வது நாள் ஹாலிடேவாக இருக்கிறதுனால படத்தடி வசூல் அதிகமாகுன்னு ரசிகர்கள் எதிர்பார்த்தாங்க. ஆனால் 3வது நாளுமே பார்த்தீங்கன்னா வசூல் இந்த படம் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலை. ஸோ விடாமுயற்சி திரைப்படம் தமிழ்நாட்டில் முதல் நாளில் 26 கோடியும், 2வது நாளில் 14 கோடியும், 3வது நாளில் 13 கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருக்கு. 3 நாட்களில் மொத்தமாக விடாமுயற்சி திரைப்படம் 53 கோடி ரூபாய் தான் வசூல் பண்ணியிருக்கு. இதுக்கு முன்னாடி தமிழ் சினிமாவில் வெளியான அமரன் கோட்டை விட 3வது நாள் வசூல்ல விடாமுயற்சி ரொம்பவே கம்மியாக தமிழ்நாட்டிலே வசூல் பண்ணியிருக்கு. அடுத்ததாக கர்நாடகாவில் முதல் நாளில் 4 கோடியும், 2வது நாளில் 2 கோடியும், 3வது நாளில் 2 கோடி வசூல் பண்ணியிருக்கு. மொத்தமாக கர்நாடகாவில் மட்டும் விடாமுயற்சி திரைப்படம் 8 கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருக்கு. ஸோ அஜித் கெரியரில் ஒரு மிகப்பெரிய கலெக்ஷன் கர்நாடகாவில் முதல் 3 நாளில் கிடைச்சிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் பெருசாக போகல. ஆந்திரா தெலுங்கானாவில் முதல் நாளில் 2 கோடியே 1 லட்சமும், 2வது நாளில் 1 கோடி 50 லட்சமும், 3வது நாளில் 1 கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருக்கு. ஸோ 3 நாட்களில் மொத்தமாக ஆந்திரா தெலுங்கானாவில் விடாமுயற்சி திரைப்படம் 5 கோடி ரூபாய் பக்கம் வசூல் பண்ணியிருக்கு. அண்டை மாநிலமான கேரளாவில் விடாமுயற்சி திரைப்படம் முதல் நாளில் 1 கோடி 50 லட்சமும், 2வது நாளில் 1 கோடியும், 3வது நாளில் 1 கோடி பக்கம் வசூல் பண்ணியிருக்கு. நம்ம அங்கே 4 கோடி பக்கம் வசூல் பண்ணியிருக்கு. ஸோ அஜித் கெரியரில் கேரளாவில் இந்த படம் அதிக வசூல் பண்ணுன்னு கணிச்சாங்க. ஸோ அது நிறைவேற வாய்ப்பு இருக்குது. அடுத்தது நார்த் இந்தியாவில் விடாமுயற்சி திரைப்படம் முதல் நாளில் 1 கோடியும், 2வது நாளில் 50 லட்சமும், 3வது நாளில் 50 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. அஜித்துக்கு தமிழ்நாட்டை தாண்டி பிற லாங்குவேஜில் பெரிய ஓப்பனிங் கிடைக்காது. ஸோ அதுதான் விடாமுயற்சி படத்துடைய கலெக்ஷன்லேயும் தெரியுது. ஆனால் தனுஷ், ரஜினி, விஜய், சிவகார்த்திகேயன் போன்ற நடிகர்களுக்கு பிற லாங்குவேஜ்லேயும் நல்ல ஓப்பனிங் கிடைக்குது. அடுத்ததாக இந்தியாவில் மட்டும் விடாமுயற்சி திரைப்படம் முதல் நாளில் 35 கோடியும், 2வது நாளில் 20 கோடியும், 3வது நாளில் 18 கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருக்கு. ஸோ இந்தியாவில் மட்டும் விடாமுயற்சி திரைப்படம் 3 நாட்களில் மொத்தம் 23 கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருக்கு. இது அமரன் கோட் வேட்டையின் படத்தோடைய 3வது நாள் இந்திய கலெக்ஷனை விட ரொம்ப கம்மி தான். அடுத்த விடாமுயற்சி திரைப்படம் ஓவர்சீஸில் முதல் நாளில் 15 கோடியும், 2வது நாளில் 10 கோடியும், 3வது நாளில் 8லேருந்து 9 கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருக்கு. ஸோ ஓவர்சீஸில் மட்டும் விடாமுயற்சி திரைப்படம் 3 நாட்களில் 32லேருந்து 34 கோடி ரூபாய் பக்கம் வசூல் பண்ணியிருக்கு. ஸோ இறுதியாக வெளியான துணிவு திரைப்படம் அஜித் கெரியர்லேயே ஓவர்சீஸில் அதிக வசூல் பண்ணுச்சு. அந்த சாதனையை விடாமுயற்சி திரைப்படம் முறியடிக்க முடியாமல் போகக்கூட வாய்ப்பு இருக்குது. அந்தளவுக்கு ஓவர்சீஸ்லேயும் படத்தோடைய வசூல் ட்ராப் ஆகிருக்கு. அடுத்ததாக உலக லெவலில் விடாமுயற்சி திரைப்படம் முதல் நாளில் 47லேருந்து 48 கோடி ரூபாய் பக்கம் வசூல் பண்ணியிருந்துச்சு. ஸோ அமரன் திரைப்படம் 42 கோடி ரூபாய் பக்கம் வசூல் பண்ணுச்சு. 2வது நாளில் விடாமுயற்சி திரைப்படம் வெறும் 30 கோடி ரூபாய் தான் வசூல் பண்ணுச்சு உலக லெவலில். 3வது நாளில் விடாமுயற்சி திரைப்படம் 27 கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருக்கு. ஸோ 3 நாட்களில் மொத்தமாக விடாமுயற்சி திரைப்படம் உலக லெவலில் 100லேருந்து 106 கோடி ரூபாய் பக்கம் வசூல் பண்ணி 100 கோடி கிளப்பில் 3 நாட்களில் இணைந்த படங்கள் லிஸ்ட்டில் விடாமுயற்சி திரைப்படம் இடம்பெற்றிருக்கு. ஆனால் அமரன் திரைப்படமும் போன வருடம் தமிழ் சினிமாவில் வெளியாகி 3 நாட்களில் 104 கோடி ரூபாய் பக்கம் வசூல் பண்ணுச்சு. அதே போல் இந்தியன் 2 வேட்டையின் திரைப்படமும் 3 நாட்களில் 100 கோடி ரூபாய் வசூல் பண்ணுச்சு. ஆனால் விஜயுடைய கோட் லியோ திரைப்படம் முதல் நாள்லேயே 126, 147 கோடி வசூல் பண்ணியிருந்துச்சு. இதான் கடந்த 2 வருடமாக தமிழ் சினிமாவில் வெளியாகி முதல் 3 நாட்களில் அதிக வசூல் செய்த படங்கள் லிஸ்ட்டில் லியோ திரைப்படம் முதல் இடத்துல 295 கோடி ரூபாய் வசூல் பண்ணி இடம்பெற்றிருக்கு. 2வது இடத்துல கோட் திரைப்படம் 3 நாட்களில் உலக லெவலில் 260 கோடியும், 3வது இடத்துல ஜெயலலிதா திரைப்படம் 3 நாட்களில் உலக லெவலில் 200 கோடியும், 4வது இடத்துல விடாமுயற்சி திரைப்படம் உலக லெவலில் 3 நாட்களில் 106 கோடி வசூல் பண்ணியிருக்கு. அமரன் திரைப்படம் 3 நாட்களில் உலக லெவலில் 203லேருந்து 205 கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருக்கு. வேட்டையின் திரைப்படம் உலக லெவலில் 3 நாட்களில் 100லேருந்து 102 கோடி ரூபாய் வசூல் பண்ணி இந்த லிஸ்ட்டில் இடம்பெற்றிருக்கு. ஸோ அஜித்தோடைய விடாமுயற்சி திரைப்படம் உலக லெவலில் 3 நாட்களில் 100 கோடி வசூல் பண்ணியிருக்கு. ஆனால் இந்த படம் 100லேருந்து 350 கோடி ரூபாய் வசூல் பண்ணி பிளாக் பஸ்டர் வெற்றி பெற்ற படமாக மாறுமா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ விடாமுயற்சி திரைப்படம் மொத்தமாக எவ்வளோ வசூல் பண்ணும், விடாமுயற்சி திரைப்படத்துடைய கலெக்ஷன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அப்படியே கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.